வணக்கம். வேலைக்கு போகலாம் வாங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சி என்ன, ஜாப் என்ன, எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அனைவரும் இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம். எந்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலை ஏன்னா டெய்லி தொடர்ந்து அரசு வேலை தொடர்பான செய்திகளை மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதன் அடிப்படையில் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லோரும் ஒரு அரசு வேலைக்கு கண்டிப்பாக போயிடலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பேங்க் ஆஃப் இந்தியா இதோட சப்மிஷன் ஃபார்ம் 27/3/2024. லாஸ்ட் டேட் 10/4/2024. ரெலவெண்ட் டேட் ஃபார் ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் 1/2/2024. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் பி அட்வைஸ்டு செப்பரேட்லி. இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஆஃபீஸருக்கு 25 வேகன்சி. சீஃப் மேனேஜர் எக்கனாமிஸ்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் ஐடி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சீஃப் மேனேஜர் ஐடி க்ளவுட் ஆப்ரேஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ்க்கு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லா ஆஃபீஸர், டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல், ஓபிஎஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த மாதிரி தனித்தனியான இதுக்கு 82 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லா ஆஃபீஸர்ஸ், எக்கனாமிஸ்ட், டெக்னிக்கல் அனலிஸ்ட் இதுக்கெலாம் 27 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமான பே ஸ்கேலும் தனியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான பே ஸ்கேல். இந்த பே ஸ்கேலெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக இதில் பார்த்துக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் அண்ட் லாஸ்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிச்சம் எல்லாமே உங்களுக்கு அபோவ் 50,000 மேலே தான் சேலரி. இந்த டீட்டெயிலாக இருக்கட்டும் பாருங்கள். இதெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எவ்வளோ, ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ், 25, 100, 25. டோட்டலி 150. டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனால் அந்த டைமிங்குள்ளே அதாவது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ராங் ஆன்சருக்கு பெனால்ட்டி இருக்குது. அதுக்கடுத்து இன்டர்வியூவும் இருக்குது. அதனால் மாணவர்கள் அனைவரும் அவ்வளோ எளிதாக இது பண்ண முடியாது. கரெக்டான ஆன்சருக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி மார்க்ஸ் போகாது. எக்ஸாம் சென்டர்ஸ் சென்னையில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்குது. எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அவ்வளோதான். மிச்சப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ 175, ஜென்ரல் அண்ட் அதர்ஸ்க்கு 850. அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஒரு கூடுதல் வேலைவாய்ப்பு தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.